பரீட்சித் அதுக்கப்புறமா ராஜ்யம் ஆள்றான். பரீட்சித் எப்படிப்பட்ட ராஜான்னா, ராமருக்கு அடுத்தது யுதிஷ்டர்னா யுதிஷ்டருக்கு அடுத்தது இவனா. அவ்வளோ நேர்மையா ராஜ்யம் ஆள்றான். அப்படிப்பட்ட ஒரு கிரைம் ரேட்லாம் 0% இருக்கு இந்த பரீட்சித்தோட ஆட்சியில. அப்போ ஒரு நாள் இந்த பரீட்சித் காட்டுக்கு போறான். அந்த காட்டுல பரீட்சித் என்ன பாக்குறான்? ஒரு பசுமாடு. அந்த பசுமாடு எப்படி இருக்கு? அந்த பசுமாடுடைய ஒரு கால் வெட்டப்பட்டிருக்கு, இன்னொரு கால் வெட்டிருக்கான் ஒருத்தன், மூணாவது கால வெட்டின்னு இருக்கான் ஒருத்தன். உடனே நம்ம பரீட்சித் பார்த்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாயிட்டார். எப்படி நீ என்னுடைய ராஜ்யத்துல பசுமாடு, அதாவது லக்ஷ்மி தேவின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராணிய நீ எப்படி துன்புறுத்தலாம் அப்படின்னு. நீ யாரு அப்படின்னு கேட்க. அவன் சொல்றான், நானா, நான் தான் கலி, அந்த கலியுகத்தின் அதிபதியே நான் தான் அப்படிங்கிறான். நீதான் கலியா? உன்னை இத்தனை நாள் நான் உன்னதான் இத்தனை நாள் ஜெயில பிடிச்சு போடணும்னு பாத்துட்டு இருக்கேன். நீயே வசமா மாட்டிருக்க. இந்த கிரைம் உன் மேல எப்பயார் போட்டு போடுறேன். பசுமாட்டின் காலை வெட்டி இருக்கிறான். உடனே கலி, இங்க பாருங்க சுவாமி, இந்த இது குற்றம் தான், மன்னிச்சிருங்க, ஆனா எனக்கு ஒரு அனுமதி தரணும். பரீட்சித் எவ்வளவுன்னா ரொம்ப ஜெனரஸ். நீ தப்பா கேட்கறத தவிர எது கேட்டாலும் கொடுத்துருவேன்ட்ட. பரீட்சித் மகாராஜா சொன்னோடனே கலி கேட்கிறான், சுவாமி நான் நல்ல இடத்துல இருக்க மாட்டேன். எங்க சூதாடுறாளோ, எங்க தண்ணி அடிக்கிறாளோ, எங்க பெண்கிட்ட அவசாரப்படுறாளோ அந்த மாதிரி இடங்கள், அந்த மாதிரி தப்பான இடங்கள்ல நான் இருப்பேன். எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்க. பரீட்சித் கொடுத்துடுறாரு. அதான் பாகவதத்தை சொல்றாரு, நான் உத்வேஷ்டி கலிம் சாம்ராட் சாரங்கா இவ சாரபூ உலாசானி அசூசித்யாந்தி நேத்ராந்தி கிருதானிய கிண்ணு பாலேஷு சூரேன கலீனா தீர பூரினா அப்ரமாதா பரமாதேஷு யோ பிருகோஷு வர்க்கதே. அப்படியே கலிக்கு அவர் அனுமதி கொடுத்துறார். ஆனா